வெல்கம் டு யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தஞ்சாவூர் சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஷூ ரேக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஷூ ரேக் பார்த்திங்க அப்படின்னா சீட்டராகவும் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அதே நேரம் உங்களுக்கு ஒரு நிறையா ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஷூ ரேக்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து ஷூ ரேக்ஸில் சேஞ்ச் பண்ணுறது, ஷூ சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சோஃபாஸ்க்கு ஈக்குவலான ஒரு சீட்டர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனர் ஹேண்டில்ஸ் பண்ணியிருக்கோம். லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு 7 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் வர மாதிரி ஒரு பெரிய டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிவி யூனிட்டோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் கிளாஸ் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 2 சைடு ஸ்டோரேஜஸ், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 சைடில் வர ட்ராவர். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக மார்பிள் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய லெட்ஜ் 40 mm லெட்ஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் 2 டிசைனர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய டிவி வைக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஒரு பார்ட்டிஷன் வால் வந்து பேனலிங் கூட சேர்ந்து வந்துருக்கு. ஸோ இந்த பேனலிங் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு அந்த எண்டு வரைக்கும் வருது. ஸோ அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்டோரேஜஸும் லூவர்ஸும் இருக்க மாதிரி ஷெல்ஃப்ஸும் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து 8 ஃபீட் வரைக்குமே உங்களுக்கு வந்துடுது. 7 ஃபீட்டுன்றது அங்கே கன்சிடர் ஆகுது. ஒரு 8.5 ஃபீட் 9 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு இந்த பெரிய பார்ட்டிஷன் வந்து கிடைக்குது. ஏர்கேஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் நமக்கு டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவனாக இல்லாமல் ஒவ்வொன்றும் இந்த டைப்பு இந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரியே கட்டிங் ஆகிருக்கும். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு ஈவனாக க்ளோஸ் ஆகிற மாதிரியே தெரியும். ஆல்டர்னேட் கலர்ஸ் அண்ட் உடன் பேட்டர்னில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய 2 கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ் டோருக்கும் டிசைனர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் கிளாஸு. ஸோ வந்து இந்த இடத்துல க்ராக்கர் யூனிட்டுக்கு மாதிரி ஒரு யூனிட்டாக நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா எல் ஷேப் சைஸில் இருக்குது. ஸோ இந்த எல் ஷேப்பு ப்ளஸ் ஒரு சின்னதாக ஒரு டால் யூனிட் வர மாதிரி ஒரு செமி டால் யூனிட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட கலர்ஸ் மேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது டார்க் பேஜ் கலரில் இருக்கும். அதாவது காஃபி சாக்லேட் கலரில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஷேட்ஸில் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஒயிட் கலர். ஸோ இந்த 2 கலரையும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இந்த 2 கலர்ஸ்லேயும் மொத்தமே இந்த கிச்சனை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியா. இந்த சிங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் புல் அவுட்டு, இது பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்ஸு. ஸோ டஸ்ட்பின் நம்ம உள்ளேயும் வச்சுக்கலாம், அதுக்குண்டான ப்ரொவிஷன் தான் இதில் இருக்குது. இப்படி ஒரு பெரிய பிவிசி கட்லரி கொடுத்துருக்கோம். இதில் எப்படி அலைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய டேண்டம்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டேண்டமில் வந்து நம்ம பிளேட்ஸ் எடுக்கிற அளவுக்கும் இந்த பக்கம் பாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கும் நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக கிளாஸ்லேயே பண்ணியிருக்கோம். இது அலுமினியம் ப்ரொஃபைல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கிளாஸில் பண்ணியிருக்கோம். பிளாக் கிளாஸில் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக லாஃப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்ஸில் வித் எக்ஸ்டர்னல் ஹேண்டில்ஸோடு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் வால் பாக்ஸஸில் ஒரு பெரிய 2 டோர் வச்சு ஒரு வால் பாக்ஸும், அதே நேரம் கீழே பார்த்திங்கன்னா சைஸ் ரேக்ஸும் கொடுத்துருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா கிச்சனுமே இப்போ வர கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபோல்டபுள் டேபிள்னு சொல்லுவாங்க. இந்த டேபிளில் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இது எவ்வளோ வேணால் டைட் பண்ணி புஷ் பண்ணாலும் லோடு வந்து உங்களுக்கு கீழே விழுகாது. நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பெட்ரூம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎன்சி டிசைன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிஎன்சி டிசைனே பண்ணியிருக்கோம். அது பார்க்குறீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிசைன்ஸ் இருக்குது. இப்போ கம்ப்ளீட்டாக இது வந்து நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம், ப்ளைவுட்லேயே பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்றது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இது 2 மட்டும்தான் ஓப்பனு, அது 2 ஃபிக்ஸடில் தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்க ஒரு பெரிய பூஜை மாதிரி ஃபேஸ் இருக்கும். உள்ளே நேராக போனீங்க அப்படின்னா அடுத்து படையல் ட்ராவர் இருக்குது. ஸோ இது வந்து படையல் ட்ராவர். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ராவர், அதுக்கப்புறம் 2 டோர், 2 பக்கம் 2 ஸ்டோரேஜ் டோரு,
ஒரு பெரிய லெட்ஜ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக 2 லெட்ஜ் கொடுத்துருக்கோம். அவங்க இதில் வந்து எப்படியும் வச்சுக்கிற மாதிரி. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் எல்லா டோர்ஸுமே நம்ம ஒயிட் கொடுத்துருக்கோன்னு பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஒயிட் அண்ட் வுட்டன் காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த பார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எல்லா பார்டர் லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டன் கலரில் இருக்கும். டோர்ஸ் வந்து ஒயிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனர் ஹேண்டில்ஸாகவே எடுத்திருக்கோம். அதே மாதிரி 2 டோருக்கு வந்து லாக் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃப் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே சேம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வார்ட்ரோபு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அதே ஈவன் அதே இதுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இடத்துல ஏன் வந்து நம்ம லாஃப்ட் சூஸ் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல ஏசி ப்ரொவிஷன், அது ஏசி வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஏசியாக அங்கே வைக்கிறதுக்கு அந்த இடத்துல லாஃப்ட்டை வந்து கம்மி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து ஒரு காம்பேக்டான டிசைனு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோரில் ஃபுல்லாகவே நம்ம மிரர்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லைட் கொடுத்துருக்கோம். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே சேம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லையுமே ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு இதுக்குமே ஒரு டோர் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஒரு பெரிய ஸ்டோரேஜ். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டர் இருக்குது, இதில் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னாலும் ஒரு சேம் வந்து ஒரு இதே லைன்ஸில் வரக்கூடிய டேபிள் டாப் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு டோரும் 2 ட்ராவரும் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வார்ட்ரோபும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது கலர்ஸில் வந்து வுட்டன் அண்ட் ஒயிட்டில் நம்ம காம்பினேஷன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதே நேர் ஆப்போசிட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு டிவி யூனிட்டும், கீழே வந்து 3 ஸ்டோரேஜும், மேலே ஒரு லெட்ஜு, பேக் சைடில் வந்து பேக் பேனல் வந்து ஒயிட் பேனலும் கொடுத்துருக்கோம். ஒரு சிம்பிளான ஒரு டிவி யூனிட், மாஸ்டர் பெட்ரூமுக்கு தேவையான ஒரு சிம்பிளான டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒயிட் அண்ட் அந்த டோரோட கலரில் ஒரு ஒயிட்டு ஒரு வுட்டன் கலரில் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூமோட காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளாக்காக வரக்கூடிய ஒரு வுட்டனும் ஒரு ஒயிட் கலரும் வச்சு காம்பினேஷனில். அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் உள்ளே வந்து டாய்லெட்லேயும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு வாஷ் பேஷனுக்கு கீழே வர மாதிரி 2 டோரும், அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஸ்டோரேஜும் இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், எந்தெந்த பெட்ரூமில் என்னென்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அதை பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாக்ஸஸ் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வச்சுக்க முடியும். ஸோ பார்க்குறவங்களுக்கு அங்கேருந்து மேலே ஏறி வரவங்களுக்கு ஃபஸ்ட் இந்த பிளான்ட் வந்து ஃபஸ்ட் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வுட்டனில் வால் பாக்ஸஸில் சின்ன சின்ன பாக்ஸஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம பிளான்ட்ஸ் வச்சுக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து கீழே இருக்க ஏரியாவோட இங்கே வந்து இந்த ஏரியா பெருசு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக லூவர்ஸ் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த எல் ஷேப்பில் இந்த லூவர்ஸ் போகும். அதுக்கப்புறம் ஒரு பேக் பேனல். ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லென்ச்சு, கீழே கொடுத்த அதே மார்பிள் டிசைன், அப்புறம் கிரே கலர் டிசைன்ஸில் கீழே வந்து ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்கோம். சென்டரில் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு பிளாக் ஓப்பனும், அதுக்கப்புறம் வந்து வுட்டனோட ஸ்டோரேஜஸ் வர மாதிரி 2 பெரிய ஸ்டோரேஜஸும் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஓப்பன் ஆகி கட் பண்ண மாதிரி. இது என்னவா இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் எப்படி இதை ஹைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பிஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஓப்பன் வரும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு கண்ட்ரோல் பாக்ஸு. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியாவுக்குள்ளனா கண்ட்ரோல் பாக்ஸ் இங்கே தான் வருது. ஸோ நம்ம டிவியில் பண்ணாலும் அதை ஹைட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி உள்ளே வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புஷ்ட் ஓப்பனில் தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ மறுபடியும் நம்ம இந்த புஷ்ட் ஓப்பன் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது லாக் ஆகிடும். ஸோ லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ 2 லைட்ஸ் வந்து லெட்ஜ் லைட்ஸஸ் இருக்குது. இங்கே ஒரு லைட்டும் அங்கே ஒரு லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஓப்பன் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்க மாதிரி ஹைட்டான பொருள் வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கோம். எல்லாமே டிசைனர் ஐட்டம்ஸ் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கானது தான் ஐ கிளாஸ்லேயும் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பெரிய டிவி. இந்த லூவர்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க நிறையா டிசைன்ஸ்லாம் நம்ம இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த லூவர்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பெட்ரூம் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுமே சிமிலராக நம்ம கீழே பண்ணியிருந்தது மாதிரியே ஒரு டபுள் டோர் இருக்கக்கூடிய ஒரு வார்ட்ரோபும் மேலே லாக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சீட்டரும் இந்த விண்டோ கீழே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷில் வரக்கூடியது. இந்த ஒயிட் நம்ம கீழே கொடுத்துருந்துருக்க ஒயிட். ஸோ இந்த மார்பிளே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டில் வந்து டோரில் வந்து பேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சிங்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ
ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மார்பிளையும் இந்த ஒயிட்டையும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயிட் வந்து கிளாஸியாகவும் மார்பிள் வந்து மேட்டாகவும் இருக்க முடியுது. ஸோ அது ரெண்டையுமே நம்ம இதில் மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஃபுல்லாக ஷெல்ஃப் வர மாதிரியும் மேலே வந்து லைட்ஸும் கொடுத்துருக்கோம். இந்த மிரர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஆஃப் த்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீழே வந்து 2 ட்ராவர் இருக்குது, உடன் ட்ராவர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜஸ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜுக்கு கீழே வரக்கூடிய இந்த டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் டோர்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டோர்ஸ் எப்படி என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் பெட்ரூமு. இந்த கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிட்ஸ் பெட்ரூமு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உடன் ட்ரெயின்ஸ் வர மாதிரி வால் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜஸ்க்காக. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் டாப்புமே பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்புமே உங்களுக்கு உட் கலர்ஸில் வந்துருக்கு. அதுக்கப்புறமா 2 டோர்ஸு. ஸோ இங்கே ஒருத்தவங்க உட்காந்து சிஸ்டம் ஒர்க் பண்ண முடியும், ஒருத்தவங்க உட்காந்தும் ஸ்டடி டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 2 சின்ன கிட்ஸுக்காக நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவர்ஸ் இருக்குது, அதே நேரம் ஸ்டோரேஜஸ்க்காக ஒரு பெரிய டோர் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். இந்த கடப்பாக்கல்லில் வரக்கூடிய வார்ட்ரோபுக்கு நம்ம டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணி லாக்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ 1 2 3 டோர் வந்து இதுவும் கடப்பாக்கல் தான், இதுவும் கடப்பாக்கல் தான். ஸோ ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி டோர் இருக்குது. ஸோ சிம்பிளான டிசைன் தான், உடன் பேட்டர்னில் நம்ம இதை வந்து கிட்ஸ் பெட்ரூம்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கீபேட் வைக்க மாதிரி இல்லை நம்ம கீபோர்டு வைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கீழே நம்ம லெக்கை யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த இடத்துல லெக் பெடலும் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கிட்ஸ் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான கிட்ஸ் பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 2 சின்ன டிசைனர் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஏதாவது டிசைனிங் ஐட்டம் இங்கே வைக்கிற மாதிரி இருந்ததுனாலும் கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி சின்னதாக வச்சுக்க முடியும். ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது, நம்ம அந்த பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு 3rd பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா மார்பிள் அண்ட் உட்டன் இந்த 2 கலரில் மேட்ச் பண்ணி நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாகவே மார்பிள் தான். ஒரு இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பேட்ச் பண்ணி உடன் கலர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கலரும் இந்த ஒட்டு கலரும் நமக்கு நல்லாவே மேட்ச் ஆகுது. அதே நேரம் இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக உள்ளே வந்து ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். கீழே வந்து 2 ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம், மேலே ஒரு லைட் இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ஹேண்டில்ஸும் டிசைனர் ஹேண்டில்ஸ் தான். கம்ப்ளீட்டாக இந்த வாலையே நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கோம்.